நாளை பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இவர் தாவாக்கியாவில் இணைகிறார். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின், தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழா நாளை. எனவே ஒரு பக்கம் இது ஒரு பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றிருக்கும், மற்றொன்று பெரிய ஒரு அரசியல் எழுச்சியுடன் வந்திருக்கூடிய விஜய் ஒரு பக்கம் செங்கோட்டையை கட்சியில் இணைக்கிறார். இரண்டுமே நாளைக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக தமிழகத்தில் இருக்கிறது. அந்த அளவிற்கு செங்கோட்டையினுடைய குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார். கட்சியில அதிமுகவுடைய மாவட்ட செயலாளராக இருந்தார். அண்மையில் தான் அந்த பொறுப்பு அவரிடமிருந்து பறிக்கப்பட்டது. பல ஆண்டுகள் அதிமுகவில் மாவட்ட செயலாளர் என்பது சாதாரணம் கிடையாது. 2011 அதிக அளவில் அதிமுக எம்எல்ஏக்கள் ஈரோடு மாவட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர். 2016 ஆண்டும் அதிமுக அதிக அளவில் ஈரோடு மாவட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் செங்கோட்டையன். அதாவது இப்போது இருக்கக்கூடிய சீனியர்கள் 1977 ஆண்டு எம்எல்ஏ ஆனவர்களில் ஒரு சிலர் மட்டுமே தான் சட்டப்பேரவைக்கு அதிமுகவில் வருகிறார்கள். அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களில் செங்கோட்டையன் ஒருவர். தன்னுடைய ஈரோடு மாவட்டத்தை கோட்டையாக, அதிமுகவின் கோட்டையாக கொங்கு மண்டலத்தை வைத்திருந்தவர். குறிப்பாக தமிழகத்தில் முக்கியமான போர்ட்போலியோவை ஹேண்டில் பண்ணவர். போக்குவரத்து துறை, குறிப்பாக ஈரோடில் பல சாலைகளை போட்டது போன்ற அங்க இருக்கக்கூடிய மாவட்ட அளவிலான முக்கியமான பிரச்சனைகளை அவர் தீர்த்தது. அதே போல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது பல்வேறு விஷயங்களை செய்தது. 2011 அவர் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தபோது பல்வேறு விஷயங்களை அவர் செய்திருக்கிறார். எனவே அவர் ராஜினாமா என்பது தமிழக அரசியலில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை வளாகமே தற்போது பரபரப்பாக, குறிப்பாக தேசிய ஊடகங்களில் இருந்து அனைத்து ஊடகங்களும் அவருடைய வருகைக்காக, குறிப்பாக இன்னும் அவர் வந்த காரில் குறிப்பாக அதிமுக சின்னம் பொறித்த காரில் தான் வந்தார். அந்த காரில் இருந்து இன்னமும் கூட அந்த கொடி அகற்றப்படவில்லை. தற்போதுதான் ராஜினாமா செய்துவிட்டு அவர் வெளியில் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை சொல்ல இருக்கிறார், எதனால் இந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் போன்ற விஷயங்களுக்கு அவர் பதிலளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியா.